வெல்கம் பேக் டு நாச்சியல் அகாடமி. எல்லோருக்கும் குட் மார்னிங் டு ஆல். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்டார்ட் பண்ண உடனே சும்மா நம்ம எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் ஒரு கேங் இருக்கும். சில பேர் பார்த்தோம்னாக்கா நம்மள பல வகைகள் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸில். ஆனால் நம்மளோட நாச்சியல் அகாடமியோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம பயணிக்க போகிறோம்னாக்கா, சில பேர் வந்து ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நிறைய முறை படிச்சுனே இருப்பாங்க, ஆனால் அவங்க கிளியர் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா, ஒரு 5 மார்க்கு 2 மார்க்கில் அவங்க மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க விடாமல் படிச்சுன்னு இருப்பாங்க. சில பேர் வந்து கரெக்டாக இந்த கால்ஃபர் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கடகடன்னு ஒரு 2 மாதம் விடாமுயற்சியாக போட்டு புரட்டி எடுப்பாங்க. ஆனால் எக்ஸாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அது போல் அவங்க மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க வேலையை ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட படிக்கிற பக்கமே வரமாட்டாங்க. ஆனால் அது போலலாம் எதுவுமே இல்லாமல் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், பர்ஃபெக்டாக அப்படியே துல்லியமாக வந்து நாம் கண்டிப்பாக இந்த முறை போஸ்டிங் அடிக்கிறோம். அதுக்கு நம்ம ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் இப்போ நியூ சிலபஸ் டிஎன்பிசி மாற்றிட்டாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தில் அச்சு தட்டிட்டு போயினே இருக்கலாம். சில பேருக்கு வந்து பேட்டர்னே தெரியாது. குரூப் 4 எக்ஸாம்னா போயிட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு எழுதவும் மாட்டான், பாதி பேர் எழுதுவாங்க. ஆனால் அது போலலாம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோமா, ஒரு முறை தான், இல்லையா அடுத்த முறை செகண்ட் அட்டம்ப்டில் இதை கிளியர் பண்ணிவிட்டு கையில் போஸ்டிங்கை வாங்கின்னு ஓடிடணும். அப்போ தான் இது வந்து சேஃப். இல்லை நான் சும்மா படிக்கிறேன் ஏனோ தானான்னு தொடறேன் வரேன்னாக்கா நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு அன்ஃபிட். சரிங்களா, தப்பாத்துக்காதீங்க யாரும். கண்டிப்பாக வந்து உள்ளே நுழையிறோமா, ஃபுல் கான்சன்ட்ரேட் இங்கே கொடுக்குறோமா, கிளியர் பண்ணிவிட்டு ஓடி போயிடலாம். சில பேருக்கு வந்து பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாம் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்லேருந்து நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஒரு பேட்டர்னை ஒரு சின்னதாக ஒரு அவுட்லுக் மாதிரி நம்ம பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் இப்போ அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸாம் எப்போ வரும்னே தெரியாது, ஆனால் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து எக்ஸாம் எப்போ, அனௌன்ஸ்மெண்ட் டேட் எப்போன்ட்டு எல்லாமே டிஎன்பிஎஸ்சி பக்கா கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நம்மளோட வேலை என்னன்னாக்கா படிக்க போகிறது தான். படிக்கிறோம், எக்ஸாம் வரும், எழுதுகிறோம், கிளியர் பண்ணுறோம், கையில் போஸ்டிங் வாங்கின்னு போயின்னே இருக்கிறோம். சரி, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். நம்மளோட அகாடமியில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம உங்களை கொண்டு போக போகிறோம், டார்கெட் எவ்வளோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படி நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் போஸ்டிங்கை வாங்க போகிறீங்கன்றதையும் நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் டேட் பார்த்தோன்னா ஏப்ரல் 25th நம்மளுக்கு சொல்லிட்டாங்க டிஎன்பிசி ஆல்ரெடி. எக்ஸாம் டேட் வந்து ஜூலை 13th. சரிங்களா, கிட்டத்தட்ட ஏப்ரல் லாஸ்ட் எண்டில் வருது. மே ஜூன் ஜூலை 3 மந்த்து தான் கால்ஃபர். எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு 3 மாதம் மட்டும்தான் உங்களுக்கு டைம். இந்த 3 மாதத்தில் மட்டும்தான் நான் படிப்பேன்னு நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த 3 மாதம் எப்போ இருக்கணும்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா, ரிவிஷன் பண்ணணும், அந்த ரீகால் பண்ணணும், டெஸ்ட்டு போடணும். இந்த 3 மாதத்தில் நீங்கள் இந்த 3 விஷயத்த பண்ணினாக்கா கண்டிப்பாக நீங்கள் முன்னேறத்தை யாராலும் தடுக்க முடியாது. போஸ்டிங் உங்கள் கையில் தான். சரிங்களா, இந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது கால்ஃபருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஓவரால் ஒரு 70 to 80% சிலபஸ் நீங்கள் ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு இருக்கணும். படித்து ப்ராப்பராக நீங்கள் நோட் மேக்கிங் பண்ணுங்கள். நோட் மேக்கிங் தான் உங்களுக்கு கை கொடுக்குமே. நீங்கள் பாட்டுன்னு எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், ஆனால் அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஞாபகம் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம முன்னாடி படித்தது பின்னாடி படிக்க வந்து அது அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் டக்குன்னு ஞாபகம் வராத போல் இருக்கும். ஆனால் நீங்கள் நோட் மேக் பண்ணி படிச்சிங்கனாக்கா சூப்பராக நீங்கள் ரீகால் பண்ணலாம். நீங்கள் 2 வருஷம் கழித்து நீங்கள் அதை ரீகால் பண்ணும்போது கூட உங்களால் முடியும். சரிங்களா, அதனால் நோட் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கள். நிறைய ஆன்லைன் டெஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது, ஆப்லேயே இருக்குது. நிறைய இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் டெஸ்ட்லாம் போடுறாங்க, அதெல்லாமே அப்ளை பண்ணுங்கள் சும்மா ஃப்ரீ டைமில். இங்கே அன்றாட வாழ்வில் டிஎன்பிஎஸ்சி ஆகணும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி உள்ளே நுழைஞ்சிங்கனாலே அன்றாட வாழ்வில் டிஎன்பிஎஸ்சி, உங்களோட அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அப்படியே கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் சும்மா ஒரு ஏதோ ஒரு தாவரத்தை பார்க்கணுன்னு வச்சு, இப்போ ஒரு காய்கறி வாங்குறீங்க, அந்த வெஜிடபிள்ஸில் என்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, இது போலலாம் அப்படியே சின்ன சின்ன விஷயங்களும். நீங்கள் எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க, அங்கே ஒரு ஸ்கீம் போட்டிருப்பான், அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓ இந்த ஸ்கீம்லாம். ஒரு திருக்குறள், ஒரு பஸ்ஸில் போகிறீங்களா, அங்கே திருக்குறள் இருக்கும், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது போல் தான் ஒரு கம்யூனிகேட் பண்ணி படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு படிக்கிறதே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும்.
இதை நம்ம எங்கே படித்தோமே, இது எங்கே நம்ம எங்கே எத்து போய் ஜாயின் பண்ணுறது அப்படி போடலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப செம்ம சிம்பிளாக நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு சிலபஸ் ரொம்ப சூப்பராக ரிவிஷன் பண்ணிவிடுவீங்க. நம்மளோட நாச்சியால் அகாடமியில் நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா, ஆல்ரெடி ஒரு ரொம்ப நாளாக படிச்சுன்னு இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் பண்ணாமல் வச்சுன்னு இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க, எல்லாமே டாப் ஸ்கோர் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒரு 5 மார்க் அவங்களால அதை கிளியர் பண்ண முடியாமல் அப்படியே பெண்டிங்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி வரவங்களாம் படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு வேலையை வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்க 4 பேர் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் இவங்களால கிளியர் பண்ண முடியாமல் இருக்கும். இவங்களுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் தரோம், சரிங்களா? ஏன்னா அவங்களோட வழிகள் வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது. சில பேர் கொரோனாவுக்கு முன்னாடிலாம் வந்து படிச்சிருப்பாங்க, அவங்க அப்போ செம்ம டாப்பராக இருந்திருப்பாங்க. கொரோனா வந்ததுனால ஒரு 2 வருஷம் பிரேக் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் வரல, அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படியே அவங்களுக்கு போயினே இருக்கும் அவங்களோட கதை. இதனால் நம்மளோட நாச்சியால் அகாடமியில் ஃபஸ்ட்டு யாருக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம்னாக்கா, இது போல் ரொம்ப நாளாக படித்து என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இம்பார்ட்டன்ட் தரோம். அவங்க வந்து கமெண்ட்ஸ்லேயே நம்ம கூட சேட் பண்ணலாம். எதனால் அவங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியலன்னு அவங்க சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம நிறைய இந்த முறை கண்டிப்பாக அவங்க போஸ்டிங் வாங்குகிற அளவுக்கு நம்ம அவங்கள கொண்டு போகலாம். செகண்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா, ஃப்ரெஷர்லாம் நம்ம நாச்சியால் அகாடமியில் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது வந்த உடனே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங்கை வாங்கிடலாம், சரிங்களா? இப்படி தான் இருக்கணும். நம்மளோட முழு நோக்கம் என்னன்னாக்கா, அனைவருக்குமே நம்மளோட கல்வி போய் சேரணும். கல்வியே ஆயுதம். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நாளும் பணம் சம்பாதிங்க, ஆனால் உங்களோட கல்வியால் நீங்கள் முன்னேறும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பே ரொம்ப ரொம்ப பெரியது. ஔவையார் பாடலில் ஒன்று வரும் பாருங்க, மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் பிற தேசம் சென்றால் சிறப்பில்லையாம். ஒரு பெரிய மன்னனாக இருக்கலாம், அவரோட தேசத்தில் மட்டும்தான் அவருக்கு சிறப்பு. பக்கத்து தேசத்துக்கு போனால் என்னது, அவருக்கு மதிப்பு கிடையாது. நம்ம மோடி ஐயா இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தலைவர், அவர் பக்கத்து தேசத்துக்கு போகும்போது அவர் ஒரு தலைவர், அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. அது போல தான். ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. காரணம் யார்? படித்தவங்க நீ எந்த தேசம் போனாலும் சரி உனக்கு அங்கே சிறப்பு உண்டு. உன்னோட கல்விக்கு தான் அங்கே மரியாதை அதிகம், சரிங்களா? சரி, அதனால் நம்ம கண்டிப்பாக நம்மளோட அகாடமியை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஜிகேல இப்போ நம்ம ஓவரால் ஒரு பேட்டர்ன் பார்த்துடலாம். எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க கூட அதுக்கு முன்னே தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ்லேயே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. பாலிட்டியா இவ்வளோ கொஸ்டின், நேஷ்னல் மூமெண்ட்டாக இவ்வளோ கொஸ்டின், மேக்ஸு ஸ்டாண்டர்ட், தமிழ் ஸ்டாண்டர்ட், இது எல்லாமே இது மாதிரி நாங்கள் கேட்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம நோட் பண்ணிடணும். இப்போ போய் சயின்ஸ் எடுத்து வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு நான் சயின்ஸை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லணும் உட்காந்து இருக்கக்கூடாது. சயின்ஸில் 5 மார்க் வைக்கிறேன்னா அந்த 5 டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு எங்கே அதிகமாக கொஸ்டின் கவர் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஏரியாவை நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடணும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம பேட்டர்னை ஒரு இதுவாக பார்த்துடலாம். எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் டேட் சொல்லிட்டான், ஏப்ரல் 25ன்னு. எக்ஸாம் வந்து ஜூலை 13th நடக்க போகுது. டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 200 கொஸ்டின்ஸ் வரும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஷேட் பண்ணுறா போல் வரும். டார்கெட் வந்து நம்மளோட டார்கெட் இது 180+. நீங்கள் எந்த கம்யூனிட்டி ஆகுனா இருங்க, எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிரமா, அவ்வளோ போட்டிருக்கேன் கிடச்சிரமா, என்கிட்ட டைப்பிங் இருக்குது இது வந்துடுமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சில பேர் வந்து படிக்க வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்துட்டு டைப்பிங் படிக்காமல் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. சைடு பை சைடு டைம் கிடைக்கும் போது டைப்பிங்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? போத் ஹையர் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு வந்துட்டோமா படிக்கிறதுக்கு, அதுதானே நம்மளுக்கு. ஏன் ஒரு மார்க்கில் உங்களுக்கு டைப்பிங்கில் வேலை கிடைக்கலாம், அடுத்த முறை நீ அதோடய ஹையர் போஸ்ட் எடுக்கலாம். அதனால் அதெல்லாம் பார்க்காதீங்க, டைப்பிங்லாம் முடிச்சு வச்சுருங்க. டோட்டல் கொஸ்டின் 200. நம்ம எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி 170+ எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும். நம்மளோட டார்கெட் வந்து 180+. நீங்கள் எப்போவுமே பார்டரில் வாங்கணும்னு நினைக்காதீங்க, எண்ணுவதை உயர்வாக எண்ணுங்க, சரிங்களா? நான் தான் டாப் ரேங்க் வருவேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நான் ஆவரேஜாக தான் படிக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி, நான் 10th 3 அட்டம்ப்ட்டு, 12th ஒரு 5 அட்டம்ப்ட்டு, இல்லை ஒரு வாட்டி இதுவாகிட்டேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது, சரிங்களா? எப்படி வேணாலும் இருந்துக்கோ, பாஸா எலிஜிபிளா இது வரையும் நடந்ததை விடுங்க. இனிமேல் என்னால் சூப்பராக படிக்க முடியும், கான்ஃபிடெண்ட்டாக நான் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் என்னால் போஸ்டிங் வாங்க முடியும்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும். டார்கெட் வந்து 180+ நம்ம சொல்லியிருக்கோம்.
இதை வந்து நம்ம ஒரு 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின். அதுவும் நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. சிம்பிளாக கான்செப்ட் புரிஞ்சால் போதும். இலக்கணத்திலே நீங்கள் ஒரு 80 கொஸ்டின் ஸ்கோர் பண்ணிடலாம். இலக்கியத்துலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்மளால் கண்டிப்பாக 95+ எடுக்க முடியும். நீங்கள் நம்ம நாச்சியால் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். அபோவ் 95+ எல்லாருமே எடுக்க முடியும். மேக்ஸில் ஒரு 25 கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஓவரால் வந்து பார்ட் 1ல் வந்து 130 கொஸ்டின்ஸ் வருது. பார்ட் 2ல் ஜிகேல வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து எந்தெந்த பாடத்துலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. பாலிட்டிலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களாம். நம்மளோட கிளாஸில் வந்து பாலிட்டிலாம் செம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து அவங்க கொடுத்துருப்பாங்க 10 கொஸ்டின். நம்ம தனியாக பிரித்து கொடுத்துருப்போம். ஐஎன்எம்லேருந்து ஒரு 5 கொஸ்டின், ஹிஸ்ட்ரிலேருந்து 5 கொஸ்டின்ஸ், எக்கனாமிக்ஸ்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஜியாகிரஃபிலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ். இந்த 5 டிஎன்பிசி ஆல்ரெடி படிச்சுன்னு இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த 5 பாடமும் தான் ஜிகேல ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இந்த 5 பாடத்துக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம பார்ட் 3ல் என்ன பிரிச்சிருக்கோன்னு பார்த்தோன்னா திருக்குறள்லேருந்து இது எல்லாமே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாமே நாம் பிரிச்சிருக்கோம் ஈஸியாக நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக. திருக்குறள்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். இப்போது தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்ற டாப்பிக்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வந்துடும். சயின்ஸ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ், ஆக 200 கொஸ்டின்ஸ் வந்துடும். இங்கே 130, இங்கே ஒரு 50, 180, இங்கே ஒரு 20, 200. சரிங்களா? பார்ட் 1ல் வந்து தமிழில் 100 கொஸ்டின்ஸு, மேக்ஸில் ஒரு 25 கொஸ்டின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ், மொத்தம் 130. பார்ட் 2ல் ஜிகேல ஒரு 50 கொஸ்டின்ஸ். பார்ட் 3ல் திருக்குறள், தமிழக வரலாறும் பண்பாடும் மற்றும் அறிவியல்லேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ். சரி, நம்ம எப்படி 180+ எடுக்கலாம் அப்படின்றதையும் சும்மா ஒரு அசம்ஷனாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி போட்டாக்க நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும்ட்டு. தமிழில் 100க்கு நம்ம 95 கண்டிப்பாக நம்ம போட்டுடணும். எல்லாருமே பார்த்தோன்னா டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே 90 போட்டுருவான்ப்பா. அந்த 90 to 95 போடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். எப்படி நீ 90லேருந்து 95 போகிறனாக்கா, நீ ஃபுல்லாக எக்ஸாம் வரைக்கும் விடாமுயற்சியோடு படித்தனாக்கா 90 எடுப்பேன். விடாமுயற்சியோட படித்ததோட ப்ளஸ் டெஸ்ட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணனாக்கா 95 எடுத்துருவேன். சரிங்களா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழுன்னு இல்லை, எல்லா டாப்பிக்கும் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ்னால் நீங்கள் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக 3 மணி நேரம் எழுத வேண்டியதுலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1/2 hour டெஸ்ட்டுக்காக நீங்கள் ஒதுக்குங்க. ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் ஆன்லைனில். நம்ம நாச்சியால் அகாடமி பண்ணுவேன், நீ எங்கே வேணாலும் படி, இங்கேயும் படி. கண்டிப்பாக இது உங்களை ஒரு ரீபூட் பண்ணுறா போல் இது. நீங்கள் அப்படியே சோர்ந்து இருக்கும்போது உங்களை உத்வேகத்தோடு கொண்டு போகும். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸில் வந்து ஒரு 25 out of 22 போகிறோன்னு வச்சுங்க. திருக்குறளில் 5 கொஸ்டின் போட்டுருவோம். ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ். தமிழக வரலாறும் பண்பாடும்லேருந்து கம்பல்சரி அது ஒரே டாபிக் தான், அது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணோம்னாக்கா 10 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். அப்போ நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஜிகேலேருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் போட்டோம்னாக்கா 177 கொஸ்டின்ஸ் வந்துடும். தெரியாத கொஸ்டினை டிக் அடிப்போம். இது ஏ, இதுக்கு சி போடலாம், இதுக்கு டி போடலான்னு. அப்படி போடும்போது ஒரு 3 4 வரும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், 180+ போடலாம். 180 கொஸ்டினும் வந்து நீங்கள் படித்ததை தான் நான் கரெக்டாக போட்டேன்லாம் போட முடியாது. நீங்கள் நல்லா படித்ததுலேருந்து ஒரு 165 வரையும் போடலாம். உங்களோட லக்கை பொறுத்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் அந்த தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஆப்ஷன் மெத்தடில் இது இருக்காது, இது வராது, இது நான் இந்த ஆப்ஷன் வேறு ஒன்றுக்கு வரும்ன்ட்டு அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் போடலாம். நீங்கள் 180+ ஸ்கோர் பண்ணி கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுன அன்றைக்கே சொல்லிடணும், எனக்கு கண்டிப்பாக டிஎன் குரூப் 4ல் ஒரு போஸ்டிங் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்ட்டு. கட் ஆஃப் வர வரையும் இவ்வளோ வருமா அவ்வளோ வருமா ரிசல்ட் வந்ததை பார்த்துலாம் அந்த கதையே இருக்கக்கூடாது. வரோம், படிக்கிறோம், கிளியர் பண்ணுறோம், எக்ஸாம் எழுதி முடித்த உடனே கையில் போஸ்டிங் வாங்கின்னு போயினே இருக்கணும். நம்மளோட அகாடமியில் ஒரு கோட் என்னன்னாக்கா, முயற்சியுடன் கூடிய பயிற்சியை உன்னை வெற்றியாளன் ஆக்கும். சரிங்களா? இது கம்பல்சரி, இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக படிக்கணும்னு இந்த சப்ஜெக்ட் எனக்கு வராதுன்னுலாம் இருக்கக்கூடாது. ஒரு முயற்சி, ஒரு ட்ரை பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஜியாகிரஃபி வரலன்னு வச்சுங்களேன், அதை வந்து நீங்கள் விட்டு உட்காந்துன்னு இழுத்து பிடிச்சின்னு அடிச்சுன்னு இருக்கக்கூடாது. சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படியே ஒரு புக்கை அப்படி சும்மா பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேஜை மட்டும் பாருங்கள், ஒரு டாபிக் எடுத்துங்க, அதை லைட்டாக பாருங்கள், அவ்வளோதான்.
மற்றபடி நீங்கள் படிக்கிற மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறத படிங்க. அடுத்த நாள் எடுக்கும்போது இன்னொரு முறை அதே பக்கத்தை பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு மேலே ஆர்வம் வந்துடும். டெய்லி ஒரு பாயிண்ட் நோட் பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். அதனால் முயற்சியும் தேவை ப்ளஸ் பயிற்சியும் தேவை. இது ரெண்டுமே சேரும்போது உங்கள் கையில் வெற்றிக்கான சான்றிதழ் வழங்கப்படும். எங்கே? டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. வாங்க உங்களுக்கான. அதே போல் டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு இந்த போஸ்டிங் தரமா, இந்த ஊரில் தரமா, போய் வாங்கிக்கப்பா சொல்கிற அளவுக்கு உங்கள் மார்க் இருக்கக்கூடாது. சார் எனக்கு இந்த போஸ்டிங் வேணும், இந்த இடத்துல வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா ஸ்கோர் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால். நீங்கள் ஸ்கோர் பண்ணி அப்படி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி எனக்கான வேலையை எங்கே நான் செய்யணுன்றதை நான் முடிவு பண்ணி போய் கவுன்சிலிங்கில் நான் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவேன், அதுக்கு நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது எல்லாருக்குமே பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிட்டு இருக்கும். இதுதான் குரூப் 4ஓட எக்ஸாம் பேட்டர்ன். 200 கொஸ்டின் கேட்க போகிறான். தமிழில் 100 கொஸ்டின், ஜிகேலேருந்து 75 கொஸ்டின் ப்ளஸ் மேக்ஸ் ஒரு 25 கொஸ்டின், மொத்தம் ஓவரால் 200 கொஸ்டின் கேட்க போகிறான். நம்மளோட டார்கெட் 175 ப்ளஸ் டு 180 ப்ளஸ் நம்ம கிராஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸாக வரும். சில இந்த சிஸ்டமில் டைப் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு புதுசுன்றதுனால கொஞ்சம் டைப் பண்ணி அதை கிளாஸ் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு நோட்லேருந்தே நான் வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன், டக்குன்னு நேரம் எவ்வளோ வீடியோ வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. தமிழ் இலக்கணத்தை வந்து நம்ம ஒரு 7 பாட்டில் முடிக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடியும். பாருங்கள், வீடியோஸ் வர வர பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கிளாஸை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். அப்படியே நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு 10,000 5,000 கட்டி சேர்றீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நோட்ஸ் கொடுத்துட்டு இதில் படிச்சுங்க, இந்த பேஜை படிச்சு, இந்த வீக்கும் இதுதான் பிளான், இதை படிச்சுன்னு வந்துடுங்க, டெஸ்ட் போட்டுருங்க அப்படின்னுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அப்படி இருக்காது. கிளாஸே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பாலிட்டி லெசன்ஸு, தமிழ் இலக்கணம், மேக்ஸ் மட்டும் நம்மளுக்கு இன்னொரு சார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவர் எடுப்பார். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களை அனுபவத்தோட கரெக்டான வழியில் கொண்டு போகிறோம். நீங்கள் விடாமுயற்சியோட கண்டிப்பாக படிங்க. உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.